10th standard maths chapter 2 numbers and sequence. Example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are s1, s2 and s3 respectively. Prove that s3 equal to 3 into s2 minus s1. ஸோ கொஷினில் வந்து ஏபியில் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன மாதிரினா இப்போ n மொத்த டேர்மே பார்த்தா n டேர்ம்ஸ், ஓகேவா? இப்போ மொத்தம் அந்த சீக்வன்ஸில் 5 டேர்ம்ஸ்னு சொல்லுவோம், 10 டேர்ம்ஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஒரு 15 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அது மாதிரி ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் அதை சம் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து s1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அடுத்தது 2n டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2n டேர்ம்ஸை ஆட் பண்ணும்போது அதுக்கு வந்த ஆன்சர் s2ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 3n டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது s3. ஸோ இதை வச்சு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு s1, s2, s3ன்றது சம்மா. எதோட சம்? n, 2n, 3n டேர்ம்ஸோட சம். அது எல்லாமே ஏபியில் இருக்குது. ஸோ நம்ம எஸ் அப்படின்னாலே இங்கே s1 இருக்கா, sn எடுப்போமா, ஜென்ரல் ஃபார்ம்னா. இப்போ sn சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னால் n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு தான் நம்ம ஃபார்முலா எடுப்போம். ஏன்னா நமக்கு வந்து n மட்டும்தான் தெரியும். எல்லாத்துலேயுமே 3 கொடுத்துருக்காங்களா, 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சீக்வன்ஸ்லேயுமே n மட்டும்தான் தெரியும். லாஸ்ட் டேர்ம் தெரியாது, ஃபஸ்ட்டு டேர்ம்லாம் தெரியாது. ஸோ n மட்டும் தெரியும் அப்படின்றதுனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துருக்கோம்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போது ஃபஸ்ட்டு s1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஏன்னா ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ s1, s2, s3 தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ s1 ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இங்கே n/2ன்னு இருக்கா. ஃபஸ்ட்டு s1னா அதோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கொடுத்துருந்தாங்களா, n/2, n-க்கு பதிலாக கொஷினில் கொடுத்துருந்தா n, 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அடுத்தது s2 வேணுமா? ஸோ s2ன்னும் போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2n. ஸோ n-க்கு பதில் என்ன பண்ணணும், 2n போடணும், 2a ப்ளஸ், ஸோ n-க்கு பதிலாக 2, இந்த 2n இருக்குல்ல அதை போடணும், 2n மைனஸ் 1 இன்ட்டு டி. நெக்ஸ்ட்டு s3. ஸோ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் 3n, 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், s3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு s2 மைனஸ் s1 ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் RHS எடுத்துக்கிறேன். RHSல 3 இன்ட்டு s2 மைனஸ் s1 இருக்கா. இதில் s2 மைனஸ் s1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். s2 மைனஸ் s1 ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா. ஃபஸ்ட்டு s2 எழுதிடலாம், 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இது s2 மைனஸ் s1, n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே n/2 n/2, அதாவது இது ஃபுல்லாக ஒரு டேர்மு, இது ஃபுல்லாக ஒரு டேர்மா, ரெண்டுத்துலேயுமே n/2 n/2 இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் வெளியில் எடுக்கிறேன். n/2 மட்டும் வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே மிச்சம் 2 இருக்குமா. ஸோ 2 இன்ட்டு 2a ப்ளஸ் இது அப்படியே எடுக்கணும், 2n மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ், இப்போ இது வெளியே போயிடுச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுடலாமா, 1 இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான், 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு n/2 இன்ட்டு, இப்போ இந்த 2 இருக்குல்ல, இதை வந்து 2a கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், 2n மைனஸ் 1 இன்ட்டு டி கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 2a 4a ப்ளஸ் இந்த 2-வை இது கூட மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் இது அப்படி இருக்கும், 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. n/2 இன்ட்டு 4a ப்ளஸ், இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், 2 இன்ட்டு 2n 4n மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு டி மைனஸ் 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. n/2 இன்ட்டு
4a ப்ளஸ் இப்போ இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா 4n into d 4nd minus 2 into d 2d minus 2a plus n into d அதாவது இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் nd minus 1 into d minus d n by 2 into 4a plus 4nd minus 2d இப்போ இந்த மைனஸை இந்த மூணு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் nd மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் d n by 2 into இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4a இருக்குது மைனஸ் 2a இருக்குது ஸோ 2a இல்லையா அடுத்தது ப்ளஸ் 4nd இருக்குது மைனஸ் 1nd ஸோ ப்ளஸ் 3nd minus 2d plus 1d minus d n by 2 into 2a plus இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே d காமனாக வெளியே எடுக்கலாமா 3n d மட்டும் வெளில வந்துடுச்சு ஓகேவா அப்போ இங்கேருந்து d வெளில போயிடுச்சுன்னா இங்கே இந்த டேர்மில் 3n மட்டும்தான் இருக்கும் இங்கே d வெளில போயிடுச்சுன்னா 1 இருக்கிறதா இருக்கும் ஸோ மைனஸ் 1 n by 2 into 2a plus இதை நம்ம 3n minus 1 into d இந்த சைடும் எழுதிக்கலாமா ஸோ இப்போ RHSல நம்ம வெறும் s2 minus s1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க கொஷனில் கொடுத்தது 3 into s2 minus s1 இல்லையா 3 into s2 minus s1 அப்போ ஒன்றும் இல்லை s2 minus s1 கண்டுபிடிச்சிருக்கோம்ல இது கூட 3 மல்டிப்ளை பண்ணணும் 3 into இந்த s2 minus s1 அப்படியே எழுதிக்கலாம் 2a plus 3n minus 1 into d 3 into n by 2 3n by 2 2a plus 3n minus 1 into d ஸோ இப்போது 3n by 2 into 2a plus 3n minus 1 into d ஸோ இது எதோட ஆன்சர்னா s3யோட ஆன்சரா ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம s3ன்னு எழுதலாமா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது 3 into s2 minus s1 இருக்கா ஸோ இதனை கொஸ்டினில் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க 3 into s2 minus s1 is equal to s3 அதாவது s3 equal to 3 into s2 minus s1